ஏசப்பா, எத்தனையோ முறை தெரிஞ்சே பாவம் செய்த பொழுதும் என் பாவத்தை நீங்க ஒருத்தருக்கும் காட்டி. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம்மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையால் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய கால்களை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். அவருடைய கால்களை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் உறவுகளே, நண்பர்களே, பாஸ்கா திருவிழிப்பின் திருத்துவ நாள்களில் முதல் நாளான இந்த நாள் எவ்வளவு அழகானது தெரியுமா? அன்பு நிறைந்த சாட்சியாக இயேசு தமது வாழ்வின் 2 செயல்களை எங்களிடம் விட்டு செல்கின்றார். இயேசு தம்மை உடைத்தார், நற்கருணையை எமக்கு தந்தார். இயேசு முன்மாதிரியை காட்டினார், குருத்துவத்தை எமக்கு தந்தார். இயேசு இன்றும் இந்த புனித பலிப்பீடத்தில் தினந்தோறும் நடைபெறும் விண்ணக விருந்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தைகள் இந்த புனித வியாழன் திருவழிபாட்டில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இயேசுவே எளிய மனிதர்களை தமது சிறப்பு பணிக்காக அழைத்தார். அவர்களை தமது சீடர்களாக தேர்ந்தெடுத்தார். அவர்களின் கால்களை கழுவினார். சீடனாய் இருப்பதன் அர்த்தத்தை அவர்களுக்கு உணர்த்தினார். இந்த 2 அழகிய திருக்கொடைகளின் வழியாக இயேசு தமது உயிருள்ள கடவுளாக வெளிப்படுத்தினார். இவ்வுலகையும் அதன் மனிதத்துவத்தையும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்யும் கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார். இவ்விரு அருள்களினாலேயே திரு அவை என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் ஆசீர்வாதத்தின் நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஆண்டவர் இயேசு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்து தமது தியாகத்தின் மகத்தான அடையாளமாக தம்மை வழங்கிய அதே நாள் இன்றைய நாள். இன்று இயேசுவால் நிறுவப்பட்ட 2 முக்கிய அருட்கொடைகளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த 2 அருட்கொடைகளே திரு அவையை கிறிஸ்துவின் உயிருள்ள கருவியாக மாற்றுகின்றன. இயேசு கடைசி இரவுணவில் கூறிய வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அவர் அப்படியே உணவருந்திய பின் அந்த கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். எடுத்து உண்ணுங்கள், எடுத்து பருகுங்கள் எனும் இயேசுவின் வார்த்தைகள் இயேசுவை முழுமையாக சுவைக்க கொடுக்கப்படும் அழைப்பாகின்றது. உடலும் இரத்தமும் வாழ்வின் அடையாளங்கள். ஆகவே தன்னை கொடுப்பதன் முழுமையை இயேசு இங்கே தெளிவுபடுத்துகின்றார். உடல் என்பது கடவுளின் படைப்பின் அடையாளமாக இருக்கின்றது. இரத்தம் என்பது பிறருக்காக தம்மை அளிக்கும் வாழ்வாக காணப்படுகின்றது. புனித அகுஸ்தினார் கூறுவது போல, அருட்கொடை என்பது கண்ணுக்கு புலப்படும் வடிவில் மறைந்திருக்கும் அருள். அப்பமும் திராட்சை ரசமும் எனும் வடிவில் இயேசு திருப்பலியில் உயிருள்ள பிரசன்னமாக பலியாக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார்.
எம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இவ்வாறு கடவுளின் மக்கள் ஒன்று கூடிய திருஅவையில் இயேசு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அதனால்தான் நாம் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். எமது குருத்துவ திருநிலைப்படுத்தல் தினத்திற்கு 9 நாட்களுக்கு முன்பு இலங்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றது 2019ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில் என்னுடைய குருத்துவ திருநிலைப்படுத்தல் நடைபெறுமா என்று எனக்கே தெரியவில்லை. ஒரு மண் குடம் போல எவ்வளவு நிசப்தமும் பலவீனமும் உடையவன் நான் என்பதை அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டேன். அதே சமயம் கடவுள் என்னை என்றென்றும் குருவாக அர்ப்பணித்திருந்தார் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு கணத்தில் நான் உடையக்கூடியவன், அதே வேளையில் உடையக்கூடிய என்னையும் இறைவன் அழைக்கின்றார் என்பதை அதிகமாக உணர்ந்து கொண்டேன். இந்த அனுபவம் என் குருத்துவ வாழ்வில் மறக்க முடியாதது ஒன்றாக, உயர்ந்த அர்த்தத்தை தரக்கூடியதாக இருந்தது. குருத்துவ பணியே ஒரு அழைப்பு, இறை அழைப்பு. இது திருமண அருட்கொடையைப் போல மதிப்பு மிக்கது. குருக்கள் விண்ணிலிருந்து விழுந்த தூதர்கள் அல்லவே, அவர்கள் உலகிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மீண்டும் உலகுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். இயேசுவின் பாதங்களில் கற்றுக்கொள்ளும் சீடர்கள் அவர்களே. சிலுவையில் அறையப்பட்ட மீட்பரின் கண்களால் உலகை பார்க்க கற்றுக்கொள்ளுகின்றார்கள். புனித பவுலுடன் சேர்ந்து நாமும் கூறலாம், கிறிஸ்து இயேசுவில் கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். இதுவே குருத்துவத்தின் உயரிய அடையாளமாக இருக்கு. அன்பில்லாத போதனை, இதே அழகில்லாத வாழ்க்கை, கொள்கை இல்லாத சாட்சியம், நாகரிகம் தேடும் அழகு, சௌகரியம் விரும்பும் உள்ளம், இயேசு இல்லாத ஆன்மீகம், இவையே குருத்துவ அடையாளத்தின் முக்கிய சவால்களாக இருக்கின்றது. ஒரு குருவின் வார்த்தைகள் சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்றன என்பதை அறிதல் எவ்வளவு அழகு, அது எவ்வளவு உணர்வு மிக்கதாக எழுந்து நிற்கின்றது. அவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தைகள் கொண்ட குருக்கள் உலகின் மீட்புக்காக செபித்து ஆன்மாக்களை விண்ணகத்துக்கு வழிநடத்த முடியும். இதை ஒவ்வொரு குருவானவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பார். 2ஆம் நற்கருணை மன்றாட்டு எங்களுக்கு மிக அழகான வார்த்தைகளை சொல்லும். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். குருக்கள், இன்றைய காலத்தின் இறைவாக்கினர்கள். இவ்விறைவாக்கினர்களுக்காக இருக்க வேண்டின் அவர்கள் கடவுளின் வார்த்தையை ஆழமாக அறிய வேண்டும். அதனால்தான் கடவுளின் வார்த்தையை ஆழமாக கற்றுக்கொள்வது அவசியமாகின்றது. அது காலத்தின் நேரம் அறிந்த அறிவிப்பே அவர்களின் பணியாக மாறுகின்றது. இன்றைய நாள் இந்த குருத்துவத்தின் நற்கருணையை மேற்படுத்தி இந்த அழகிய நாளிலே குருக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் அன்றாடுவோம். பொது குருத்துவத்தில் நாமும் பங்கேற்கின்றோம், பணி குருத்துவத்தில் குருக்கள் பங்கேற்கின்றார்கள். ஆகவே இவர்களை இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து இன்றைய நாளுக்காக நன்றி சொல்லி இறைவனிடத்திலே தொடர்ந்து மன்றாடிக் கொள்வோம். ஆமென்.